ஐயோ சமர்நாத், என் பார்வையில் உலகச் சந்தைகள். ஸோ இந்த வாரம் வந்து வேர்ல்டு மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, 5ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருந்ததுன்றதை பார்க்க போகிறோம். அது என்ன சார், நான் இந்தியன் மார்க்கெட்டு தானே வந்து ட்ரேட் பண்ணுறேன், இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் எதுக்கு வேர்ல்டு மார்க்கெட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம லாங் டேர்மில் மார்க்கெட்டில் நிலச்சி நின்று 4 காசு சம்பாதிக்கணுன்னாக்கா இதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறது அவசியம். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு ஆழமான பார்வை, ஒரு ஆழமான அறிவு கண்டிப்பாக வேணும். பட் அதே சமயத்தில் வேர்ல்டு மார்க்கெட் பற்றி ஆழமான பார்வை இல்லைன்னா கூட ஒரு அகலமான, ஒரு மேலோட்டமான, விஸ்தாரமான பார்வை வந்து கண்டிப்பாக இருக்கணும். அவர் என்ன சொல்கிறது, எகைன் டீப் நாலேஜ் தேவையில்லை, டீப் பெர்செப்ஷன் தேவையில்லை, பட் வந்து ஒரு மேலோட்டமான ஒரு ஹோலிஸ்டிக் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அது ரொம்ப சிம்பிள். அதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக ஷேரிங் மை வியூஸ், அவ்வளோதான். எப்போவுமே ஒரு நல்ல ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டெஸ்ட் தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். இந்த புரிதலோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரைட். ஸோ வீடியோ ஃபுல்லாக போயிடலாம். ஸோ வேர்ல்டு மார்க்கெட், வேர்ல்டு மேப்பாக இருக்குது. ஸோ இது வந்து 3 ரீஜனாக வந்து இருக்குது. எம்எஸ்சி மார்க்கெட் ஸ்டாண்டியோட இண்டெக்ஸ் இது. ஒரு மொத்த 4 இண்டெக்ஸ் 3 ரீஜனில் இருந்து. ஒன்று வந்து அமெரிக்கா இண்டெக்ஸ். உடனே அமெரிக்கா இண்டெக்ஸ் அப்படின்னாக்கா நம்ம உடனே யூஎஸ் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. அமெரிக்கா அப்படின்னாக்கா நார்த் அமெரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ்ன்றது நார்த் அமெரிக்காவுக்கு ஒரு நாடு மட்டும்தான். ஸோ நார்த் அமெரிக்காவில் கனடா இருக்குது, அமெரிக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்குது, மெக்சிகோ இருக்குது, தென் சென்ட்ரல் அமெரிக்காவில் பார்த்தா பனாமா இருக்குது, தென் எல் சால்வடார் இருக்குது, தென் சவுத் அமெரிக்காவில் பிரேசில், வெனின்சுலா, சிலி, அர்ஜென்டினா, இந்த மாதிரி கண்ட்ரிஸ் இருக்குது. ஸோ இந்த ரீஜன், இந்த அமெரிக்கா ரீஜன், நார்த் அமெரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா சேர்ந்து இந்த இருக்கிற மார்க்கெட்டுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு இண்டெக்ஸ் வந்து மார்க்கெட் ஸ்டான்லி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த இண்டெக்ஸ் வந்து எம்எஸ்சி அமெரிக்கா இண்டெக்ஸ் அப்படின்னு பேர். ஸோ இந்த இண்டெக்ஸ் நமக்கு மேலாட்டமாக பார்த்தோன்னாக்கா இந்த ரீஜன் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி யூரோப் இண்டெக்ஸ் அப்படின்றது என்னென்னாக்கா யூரோப்பியன் ரீஜன். உடனே நம்ம யூரோப் மட்டும் எடுத்துக்கூடாது, இட்டாலி, ஜெர்மனி, இந்த ஃப்ரான்ஸ், இது மட்டுமே கிடையாது. தென் மிடில் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க, அரப் கண்ட்ரிஸு, தென் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ். ஸோ இந்த டோட்டல் ரீஜனுக்கு சேர்ந்து எம்எஸ்சி யூரோப் இண்டெக்ஸ் சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இந்த இண்டெக்ஸ் நம்ம மேலோட்டமும் பார்த்தோம்னாக்கா இந்த ரீஜன் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு தெரிஞ்சிடும். அடுத்தது ஏசியா பெசிஃபிக், எம்எஸ்சி ஏசியா பெசிஃபிக் இண்டெக்ஸ். ஸோ இது பார்க்கும்போது நம்முடைய இந்தியா, தென் சைனா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, தாய்வான், ஸோ இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து இந்த ரீஜனில் வந்துடும். இந்த இண்டெக்ஸ் நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த ரீஜனில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு தெரிஞ்சிடும். தென் இந்த 3 இண்டெக்ஸை சேர்ந்து ஒரு இண்டெக்ஸ் வந்து எம்எஸ்ஐ வேர்ல்டு இண்டெக்ஸ். ஸோ ஓவரால் வேர்ல்டு மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது. ஸோ இதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றின டீட்டெயிலாக ஒரு வீடியோ, செப்பரேட் வீடியோ வந்து எம்எஸ்சி வேர்ல்டு இண்டெக்ஸ் சொல்லிட்டு என்னுடைய சேனலில் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னாக்கா இந்த எம்எஸ்சி இண்டெக்ஸ்னாக்கா என்ன, இது எதுக்காக பார்க்கணும், எப்படி இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப விலாவாரியாக ஒரு சிம்பிளாக கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒன்ஸ் இதை பார்த்துட்டிங்கனாக்கா சப்சிக்வெண்ட்டாக நம்ம ஒவ்வொரு வாரம் போட வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த புரிதல், இந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பாருங்கள். ரைட். ஸோ இப்போ நம்ம வேர்ல்டு மார்க்கெட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 இண்டெக்ஸ், ஒன்று வந்து ஏசியா பெசிஃபிக்கு, யூரோப், அமெரிக்கா, இந்த எல்லாத்துக்கும் சேர்ந்து வேர்ல்டு இண்டெக்ஸ் சொன்னோம். ஸோ இதோட வந்து நம்ம நிஃப்டி எப்படி இருந்தது, ஸோ நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்றத நம்ம மேலிட்டமாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஏசியா பெசிஃபிக் பார்த்தலாம். இப்போ ஏசியா பெசிஃபிக் அப்படிங்கும்போது நம்ம இந்தியா உட்பட வந்துடுது. ஸோ இந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா 1.57% வந்து ஒரு பாசிட்டிவ் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. மேலே வந்து 1.57% வந்து அப் ட்ரெண்டில் போயிருந்திருக்கு. அதே மாதிரி யூரோப்பியன் இண்டெக்ஸ், யூரோப்பியன் ரீஜன், அங்கே இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 1.29% வந்து நல்லா போயிருக்கு. அதே மாதிரி அமெரிக்கா இண்டெக்ஸ் சொன்னேன் இல்லையா, அமெரிக்கானாக்கா நாட் ஒன்லி யூஎஸ், கனடா, அமெரிக்கா, தென் வந்துட்டு மெக்சிகோ, பனாமா, அர்ஜென்டினா, சிலி, இந்த மாதிரியான டோட்டல் அமெரிக்கன் ரீஜன். ஸோ அந்த இண்டெக்ஸ் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா 1.53% வந்து நல்லா பாசிட்டிவாக வந்து முடிஞ்சிருக்கு. அப்போது இந்த தென் வந்து எல்லாமே சேர்ந்து பார்க்கும்போது ஓவராலாக வந்து வேர்ல்டு மார்க்கெட் வந்து 1.5% வந்து நல்லா பாசிட்டிவ் போயிருக்கு. ஸோ லாஸ்ட் வீக்கில் எல்லா மார்க்கெட்டும் வந்து ஓவராலாக வந்து நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு.
ஆனால் நம்ம மார்க்கெட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதே மார்க்கெட்ஸ்னால இந்தியாவுக்காக ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் ஒரு 183 ஸ்டாக்ஸ் பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்முடைய ஆல்மோஸ்ட் நம்ம லார்ஜ் கேப் எல்லாம் கவர் ஆகிடும். மிட் கேப்பில் ஒரு மேக்ஸிமம் ஸ்டாக்ஸ் வந்து அதில் கவர் ஆகிடும். ஸோ அந்த இண்டெக்ஸ் வந்து எம்எஸ்சி கிரியேட் பண்ண இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா -2.52% வந்து நம்ம மார்க்கெட் வந்து டவுன் சைடில் வந்து போயிருக்கு. இதே நம்ம நிஃப்டி 50 சொல்கிறது -2.45%. ஸோ இது எம்எஸ்சி இந்தியான்றது எம்எஸ்சி வந்து எப்படி இந்த இண்டெக்ஸ்லாம் கிரியேட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்தியாவுக்காக அவங்க கிரியேட் பண்ண இண்டெக்ஸ். ஸோ இது நம்ம நிஃப்டி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எப்படி பார்த்தீங்கன்னா கூட வந்துட்டு நம்ம மார்க்கெட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு லாஸ்ட் வீக்கில். ஸோ இதுதான் வந்து நான் இந்த இதில் சொல்லணும்னு நினச்சது. இதை வந்து நம்ம அப்படியே நம்ம சார்ட்டில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே தெரியும். ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றது நமக்கு புரிஞ்சுக்கலாம். ரைட்? சரி, இது வந்து ஃபஸ்ட்டு வந்து எம்எஸ்சி வேர்ல்டு இண்டெக்ஸ் இது. தென் ஏசியா பசிபிக் இண்டெக்ஸு, அமெரிக்கா இண்டெக்ஸு, யூரோப் இண்டெக்ஸு, எம்எஸ்சி இந்தியாவுக்காக கிரியேட் பண்ணி இந்தியா இண்டெக்ஸு, தென் நம்முடைய நிஃப்டி 50. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அமெரிக்கா இண்டெக்ஸ்லேருந்து பார்த்துடலாம். ஸோ அமெரிக்கா இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இது இந்த வீக்லி கேண்டலில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே வந்து ஒரு ஆல் டைம் ஹையில் தான் அந்த மார்க்கெட் இருக்குது. ஸோ எந்த ஒரு நெகட்டிவிட்டி நமக்கு தெரியல. நல்ல ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட்டு ஒரு 1 மந்த்தாக 1.5 மந்த்தாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரஸ் ஆகிட்டுருக்கு. நியூ ஆல் டைம் ஹையும் கிரியேட் பண்ணிகிட்ருக்கு. அதே மாதிரி யூரோப் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. நல்ல ஒரு மொமெண்டம் அதில் தெரியுது. அமெரிக்கா மார்க்கெட்டில் கூட வந்து கொஞ்சம் மைல்டு மொமெண்டம் தான். பட் யூரோப் மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே ஒரு மொமெண்டம் நம்ம பார்க்க முடியுது. நல்ல வந்து ஆல் டைம் ஹை வந்து எவ்வொரு வீக்கில் வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்கு. அதே ஏசியா பசிபிக் மார்க்கெட் பார்த்தோம்னாக்கா ரொம்ப மோசம் சொல்ல முடியாது. அமெரிக்கா இண்டெக்ஸ் காட்டிலும் சூப்பராக இருக்குது. பட் யூரோப் காட்டிலும் கொஞ்சம் சுமாராக இருக்குது. பட் ஓவராலாக பார்க்கும்போது நம்ம ஏசியா பசிபிக் மார்க்கெட்டோட நல்லா தான் இருக்குது. இங்கே ஒரு மேலே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இங்கே ஒரு வீக்கு பார்க்க முடியுது. இது யாருடைய கைங்கரியம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட் தான். ஒருவேளை நம்ம நிஃப்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தானாக்கா இது நல்ல ஒரு டெசைசிவ் கிரீன் கேண்டலாக இருந்திருக்கும். இங்கே நம்ம யூரோப் மார்க்கெட்டில் பார்க்குறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து ஃபார்மேஷன் ஆகிருக்க வேண்டியது. ஆனால் நம்ம மார்க்கெட் கொஞ்சம் காலை வாரி விட்டதுனால டோட்டலி ஏசியா பசிபிக் மார்க்கெட் வந்துட்டு இந்த ஒரு வீக் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மார்க்கெட்டையும் தாண்டி எல்லா மார்க்கெட்டும் நல்லா ஏசியா பசிபிக்கில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது வேர்ல்டு மார்க்கெட் பார்க்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை நம்ம பார்க்க முடியுது. ரைட்? அமெரிக்கா மார்க்கெட் பார்த்தோம். ஸோ இது வந்து எம்எஸ்சியோட இந்தியா இண்டெக்ஸு நல்லா எப்படி க்ரீன் கேண்டில் ரெட் கேண்டில் இருக்கு பாருங்க. அதான் 2.53% எம்எஸ்சி இது நம்ம சொல்லுது. அதே மாதிரி நிஃப்டி வந்துட்டு 2.43 நம்ம லாஸ்ட் ஸ்லைடில் பார்த்தோம் இல்லையா? பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா ஓவராலாக வேர்ல்டு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் இருக்குது. எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் ஃபார்ம் ஆகலை. இந்த கீழே போகிறதெல்லாம் நம்ம மார்க்கெட் மட்டும் தான் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே ஏதாவது சப்போர்ட் எடுக்குமான்னு பார்ப்போம் இந்த வாரத்தில். மேபி ஒரு ஷார்ட் கவரிங்காக வந்து ஒரு ஒரு மைல்டு ரேலி வந்து அப்சைடு வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபார் வந்து சாட்டர்டே இந்த வீக்கெண்டில் இது வரைக்குமே வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமுக்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு நெகட்டிவிட்டி எதுவுமே தெரியல. ஸோ இருக்கிறது அப்படியே தான் இருக்குது. ஸோ மேபி இந்த ஷார்ட் கவரிங் ரேலி மண்டே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கலாமே தவிர மற்றபடி இன்னும் வந்து ஒரு அப்சைடுக்கான ஒரு சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் வந்து இது வரைக்கும் தெரியல. ஸோ என்னுடைய ரெகுலர் மார்க்கெட் வீடியோவில் வந்து சொல்லிட்டு இருக்கேன். லாங் பொசிஷன் எடுக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு ரிவர்சல் நம்ம கன்ஃபார்ம் ஆன பிற்பாடு நீங்கள் லாங் போகலாம் அப்படின்னு நான் என்னுடைய வீடியோவில் சொல்லிட்டப்போ. ஸோ இதுதான் வந்து ஓவராலாக வந்து இப்போது மார்க்கெட்டுடைய சினாரி வேர்ல்டு மார்க்கெட். ஸோ ஒரு அகெயின் கன்க்ளூசிவாக சொல்லணுன்னாக்கா வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. நம்மளது வந்து சோட போயிட்டுருக்கு அப்படின்றது தான் நமக்கு தெரிய வரிய விஷயம். ஸோ இது எல்லாமே வந்து சொல்கிறாங்க. எல்லாமே வந்து ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் இது நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிறது ஒரு நல்ல விஷயம். ரைட்? ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். தென் வந்து நம்ம ரெகுலர் மார்க்கெட் வீடியோவில் நாளைக்கு திருப்பம் பார்ப்போம். ஒன்ஸ் அகெயின் ரெக்வஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஹாப்பியாக வீக்கெண்டை கொண்டாடுங்க. நம்ம ரெகுலர் மார்க்கெட் வீடியோ பார்ப்போம். அன்டில் நம்ம பை. தேங்க்யூ.